Hello viewers, welcome all. இன்னைக்கு இந்த வீடியோவோட டாபிக் ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ ஹியூமனில் நடக்கக்கூடிய ரீப்ரொடக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னா என்ன அண்ட் அதில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ்லாம் என்னென்ன அண்ட் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் மெயினாக மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கான்செப்ட் ஃபுல்லாக தெரியணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க கான்செப்ட்குள்ளே போகலாம். ரீப்ரொடக்ஷன். முதல்ல ரீப்ரொடக்ஷன்னா என்ன அப்படின்னா, ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது தமிழில் இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ், அதாவது ஒரு உயிரை உருவாக்குற ஒரு முறை. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுவான அதாவது நியூ இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் அவங்களோட பேரண்ட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிறது, உருவாக்குறது, அதை தான் நம்ம ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது இனப்பெருக்கம். இந்த ரீப்ரொடக்ஷனோட டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு இருக்குது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமான பேரண்ட் வந்து தேவைப்படுறாங்க. ஒன்று வந்து மேல், இன்னொன்று வந்து ஃபீமேல். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா மேல்கிட்டேருந்து வரக்கூடிய ஸ்பெர்ம், அதாவது ஒரு ஆணிடமிருந்து வரக்கூடிய ஒரு விந்து, அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு ஃபீமேல்கிட்டேருந்து வரக்கூடிய ஒரு எக், அதாவது முட்டை, பெண்ணிடமிருந்து ஒரு முட்டை. இது ரெண்டுமே ஃபெர்டிலைஸ் ஆகி ஒரு உயிர் உருவாச்சு, ஒரு நியூ இண்டிவிஜுவல் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம தான் ஹியூமன்ஸ். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆர்கானிசம் போதும் ஒரு நியூ இண்டிவிஜுவலை உருவாக்குறதுக்கு. இப்போ நம்ம ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் நடக்குது. ஓகே, இப்போது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னா என்ன? அதாவது ரீப்ரொடக்ஷனுக்கு உதவக்கூடிய எல்லா ஆர்கன்ஸ், அதாவது நிறைய ஆர்கன்ஸ் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ரீப்ரொடக்ஷனுக்கு தேவையானதை உற்பத்தி பண்ணுது. அந்த மொத்த ஆர்கன் எல்லாத்தையும் சேர்த்துன கூட்டமைப்பை தான் நம்ம ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்குது, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்குது. ஸோ மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு மேலோடைய ரீப்ரொடக்ஷனுக்கு தேவையானது எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கும் உற்பத்தி பண்ணுறதுக்கும் உதவக்கூடிய எல்லா ஆர்கன்ஸையும் சேர்த்து நம்ம மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அதே மாதிரி ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னா ஒரு ஃபீமேலோட ரீப்ரொடக்ஷனுக்கு உதவக்கூடிய ஃபீமேலில் இருக்கக்கூடிய அந்த எல்லா ஆர்கன்ஸையும் சேர்த்து தான் நம்ம ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பொதுவாக ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெயினாக செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஃபீமேல் கேமெட் அண்ட் மேல் கேமெட் இது ரெண்டுமே இன்வால்வ் ஆகிருக்குமா. இதில் இந்த மேல் கேமெட்டை தான் நம்ம ஸ்பெர்ம் ஆர் ஸ்பெர்மட்டோசோவா அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஃபீமேல் கேமெட்டை நம்ம ஓவா ஆர் எக்ஸெல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இந்த கேமெட் அப்படின்னா என்னென்னா, கேமெட் அப்படிங்கிறது அந்த ஆர்கானிசமோட ரீப்ரொடக்டிவ் செல்ஸ், அதாவது இனப்பெருக்கத்துக்கு உதவக்கூடிய செல்ஸை தான் நம்ம ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். ஸோ ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம கேமெட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மேல் கேமெட் அப்படிங்கிறது ஸ்பெர்ம், ஃபீமேல் கேமெட் அப்படிங்கிறது ஓவா ஆர் எக்ஸெல்ஸ். ஓகே, இப்போது மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பற்றி பார்ப்போம். மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறதுக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ டோட்டலாக இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் கேமெட் என்னது, ஸ்பெர்ம். அந்த ஸ்பெர்மை உற்பத்தி பண்ணுறது அதோட டோட்டலான எய்ம். அப்போது மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னென்னா, அதுக்கிட்ட நிறைய ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்கும், செக்ஸ் ஆர்கன்ஸ். அந்த செக்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சு ஃபைனலாக ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ணுறது அதோட டோட்டலான வேலை. அப்போ மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறதுக்கிட்ட நிறைய ஆர்கன்ஸ் இருக்கும், அது எல்லாமே ஒன்றா சேர்ந்து ரோல் ப்ளே பண்ணி ஹியூமன் ரீப்ரொடக்ஷனுக்கு உதவுறது தான் நம்ம மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அந்த ஸ்பெர்ம் எப்படி உருவாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அதை ப்ரொடியூஸ் பண்ணும், நெக்ஸ்ட்டு அதை ஸ்டோர் பண்ணும், தக்க வைக்கும், அதுக்கப்புறம் அதை ரிலீஸ் பண்ணும் அந்த மேல் கேமெட்டான ஸ்பெர்மை. ஸோ இவ்வளோ தான் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் நடக்குது. ஸோ எந்தெந்த ஆர்கன் அதை ப்ரொடியூஸ் பண்ணுது, எங்கே அது ஸ்டோர் ஆகுது, எங்கே அது ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக படிச்சிட்டோம் அப்படின்னா டோட்டலாக மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து முடிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் ஆர்கன்ஸ், இன்டர்னல் ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கும். இதில் இந்த ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் அப்படின்னா என்னென்னா, அந்த ரீப்ரொடக்ஷனுக்கு உதவக்கூடிய அந்த ஆர்கனை நம்ம ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பிறப்பு உறுப்புகள், அதை தான் நம்ம ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதில் எக்ஸ்டர்னல்னால் வெளியில் இருக்கிறது, இன்டர்னல் அப்படின்னா உள்ளே இருக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா பெனிஸ், ஸ்க்ரோட்டம், இது ரெண்டும் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் ஆர்கன், அதாவது வெளியில் இருக்கிறது. பாடிக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் என்னென்ன அப்படின்னா, இன்டர்னல் ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் அதாவது பாடிக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டெஸ்டஸ், 2 எபிடைடமிஸ், 2 வாஸ் டிஃபரன்ஸ், 2 ஸ்பெர்மாட்டிகாட்ஸ், 2 செமினல் வெசிக்கல், 2 ejaculatory duct, 1 prostate gland,
பல்போ யூரித்ரல் கிளாண்ட். இது எல்லாமே வந்து பாடிக்கு உள்ளே இருக்கக்கூடிய செக்ஸ் ஆர்கன்ஸ். இதில் இந்த டெஸ்டஸ் எபிடைடமஸ் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோட்டமுக்கு உள்ளே இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஒவ்வொரு ஆர்கன் பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது, அது என்ன வேலை செய்யுது, எதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்ட்ஸ் இப்போ டக்குன்னு உங்களுக்கு வந்து பார்த்ததும் மனப்படம் ஆகாது. ஸோ 1க்கு 2 தடவை இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் டயக்ராமை பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ட்ஸ் வந்து ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நான் ஒன்றாவே சொல்கிறேன், இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியராக புரியும். ஓகே, முதல்ல வந்து ஸ்க்ரோட்டம் பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்க்ரோட்டம் அப்படிங்கிறது என்ன சொன்னேன், எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் ஆர்கன், அதாவது வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன் தான் வந்து இந்த ஸ்க்ரோட்டம். இந்த டயக்ராமை பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பவுச் மாதிரி ஒரு பார்ட் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம ஸ்க்ரோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். பவுச்னா ஒரு பை மாதிரி. இப்போ ஒரு பை இருக்குது அப்படின்னா அதுக்குள்ள நம்ம பொருளெல்லாம் வைப்போம் இல்லையா, அது மாதிரி இந்த ஸ்க்ரோட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு பை. இந்த பை எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்டாமன் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பவுச் தான் வந்து இந்த ஸ்க்ரோட்டம். எப்படி நம்ம பைக்குள்ளே பொருள்லாம் வைப்போமோ அதே மாதிரி இந்த ஸ்க்ரோட்டம்க்கு உள்ளே என்னெல்லாம் இருக்கும், ஏன் அதை பவுச்சுன்னு சொல்கிறோன்னா அதுக்குள்ளே பொருள் இருக்குது. என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்டஸ், ஒரு எபிடைடமஸ் இருக்கும். ஸோ ஹியூமன் மெயில் பாடியில் பார்த்திங்க அப்படின்னா 2 ஸ்க்ராட்டம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்க்ராட்டமுக்கு உள்ளேயும் ஒரு டெஸ்டஸ், ஒரு எபிடைடமஸ் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பவுச் லைக் ஸ்ட்ரக்சர். இது எக்ஸாக்டாக எங்கே இருக்கும் அப்படின்னா அப்பர் பார்ட் ஆஃப் தி தை, அதாவது தொடையோடைய அப்பர் பார்ட்டில் இருக்கும். அண்ட் பெனிஸ்க்கு பின்னாடி இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் பெனிஸ். இந்த பெனிஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு பார்ட்டை தான் நம்ம ஸ்க்ராட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ஸ்க்ராட்டமோட வேலை என்ன அப்படின்னா நம்மளோட ஹியூமனுடைய பாடி டெம்பரேச்சரை விட கொஞ்சம் கூலான டெம்பரேச்சரில் அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த டெஸ்டஸை அந்த டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த ஸ்க்ராட்டமோட வேலை. ஸோ ஏன் பாடி டெம்பரேச்சரை விட இந்த ஸ்க்ராட்டமில் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டஸ் தான் ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த ஸ்பெர்ம் வந்து ஹெல்த்தியாக ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு விதமான ஒரு டெம்பரேச்சர் வெப்பநிலை தேவை. அந்த வெப்பநிலையில் தான் வந்து அந்த ஸ்பெர்ம் வந்து ஒரு ஹெல்த்தியாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால தான் ஸ்க்ராட்டம் வந்து நம்ம பாடிக்கு வெளியில் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நம்ம பாடியோட டெம்பரேச்சரை விட கொஞ்சம் கூலான டெம்பரேச்சர் அந்த டெஸ்டஸை மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த ஸ்க்ராட்டம். ஏன்னா அப்போ தான் அந்த டெஸ்டஸ்லேருந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்பெர்ம் வந்து வெளியில் வரும். ஓகே, இப்போ அடுத்து வரிசையாக இன்டர்னல் ஜெனிட்டல் ஆர்கனில் ஒன்றுனா பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா டெஸ்டஸ், இது பாடிக்கு உள்ளதாக இருக்குது. ஸோ இந்த டெஸ்டஸ் பார்த்திங்க அப்படின்னா அதுதான் மேலுடைய ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட், அதாவது இனப்பெருக்க சுரப்பி வந்து இந்த டெஸ்டஸ் தான். அண்ட் இது எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம ஸ்க்ராட்டம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்க்ராட்டமுக்கு உள்ளே இருக்கக்கூடியது தான் இந்த டெஸ்டஸ். ஸோ மேலோடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் பார்த்தோம் அப்படின்னா 2 ஓவல் ஷேப்டு டெஸ்டஸ் இருக்குது. அண்ட் இந்த டெஸ்டஸ் தான் வந்து ஸ்பெர்மையும் ஹார்மோனான டெஸ்டோஸ்டெரானையும் வந்து உருவாக்குது, அதாவது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸ்பெர்ம் அப்படிங்கிறது மேல் கேமெட். இதில் இந்த ஒவ்வொரு டெஸ்டஸும் பார்த்திங்க அப்படின்னா எதால் மேடாயிருக்கு அப்படின்னா டைட்லி காயில்டு ஸ்ட்ரக்சரான செமினிஃபரஸ் டியூபியூல். அதாவது இங்கே பாருங்கள், இங்கே இருக்கா, இதுதான் செமினிஃபரஸ் டியூபியூல். அதாவது காயில்டுனா நல்லா சுற்றி டைட்டாக ரொம்ப டைட்டான காயில் ஸ்ட்ரக்சராக இருக்கா, அதை தான் நம்ம செமினிஃபரஸ் டியூபியூல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு டெஸ்டஸும் அதால் தான் மேடாயிருக்கு. அண்ட் இந்த செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா நிறைய செல்ஸ் இருக்கும். அந்த செல்ஸ் தான் வந்து டெஸ்டோஸ்டெரான் அப்படின்ற அந்த ஹார்மோனையும் வந்து உருவாக்குது. அண்ட் இந்த டெஸ்டஸ் பார்த்திங்க அப்படின்னா 3 லேயர் ஆஃப் டிஷ்யூவால் சரௌண்ட் பண்ணப்பட்டிருக்கு, அதாவது சுற்றப்பட்டிருக்கு. அது என்னென்ன அப்படின்னா டியூனிகா வெஜைனலிஸ், இங்கே இருக்குது பாருங்கள், டியூனிகா அல்புஜினியா, டியூனிகா வாஸ்குலோசா அப்படின்னு 3 லேயர் ஆஃப் டிஷ்யூவால் கவர் பண்ணப்பட்டிருக்கு இந்த டெஸ்டஸ். அண்ட் இந்த டெஸ்டஸோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்திங்க அப்படின்னா இதில் மொத்தமாக 200லேருந்து 300 லாபியூல்ஸ் இருக்கும். லாபியூல்ஸ் அப்படின்னா ஒரு மடல் மாதிரி ஒரு செக்மெண்ட்டாக இருக்கும் பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த லபியூல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு டெஸ்டஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 200லேருந்து 300 லபியூல் இருக்கும். அந்த ஒவ்வொரு லபியூலையும் பார்த்திங்க அப்படின்னா 1லேருந்து 4 கன்வல்யூட்டட் லூப்ஸ் இருக்கும். அது எதை கம்போஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜெர்மினல் எபிடீலியல் செல்ஸ் இருக்கும். அதை தான் நம்ம செமினிஃபரஸ் டியூபியூல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள், அந்த லாபுக்குள்ளே தான் இந்த செமினிஃபரஸ் டியூபியூல் இருக்குது, அது மாதிரி. அண்ட் இந்த செமினிஃபரஸ் டியூபியூலுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ஸ்டீஷியல் செல்ஸ் அப்படின்னு சில செல்ஸ் இருக்கும். அண்ட் அந்த செல்ஸ் தான் வந்து பியூபர்ட்டிக்கு அப்புறம், அதாவது மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறமா அந்த ஹார்மோனான டெஸ்டோஸ்டெரானை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் அதே மாதிரி இந்த டெஸ்டஸோட அப்பர் போல் பாருங்கள், இந்த மேலே பாருங்கள், இந்த மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த செமினிஃபரஸ் டியூபியூல் எல்லாமே கம்பைன் ஆகி ஒரு சிங்கிளான டியூபியூலாக ஃபார்ம் ஆகுது பாருங்கள். எல்லாம் சேர்ந்து கம்பைன் ஆகி ஒரு சிங்கிள் டியூபாக ஃபார்ம் ஆகி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. அந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம எபிடைடமஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ அடுத்து அதான் பார்ப்போம். இதில் இருக்கக்கூடிய இந்த செமினிஃபரஸ் டியூபியூல் எல்லாமே சேர்ந்து ஒன்றா ஃபார்ம் ஆகி ஒரே ஒரு தனியான சிங்கிள் டியூபியூலாக ஃபார்ம் ஆகுது. அதை தான் நம்ம எபிடைடமஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அது இந்த ஸ்க்ரோட்டத்தை விட்டு வெளியே போகுது. எப்படி போகுது அப்படின்னா அங்கே பாருங்கள், வேஸ் டிஃபரன்ஸாக வெளியே போகுது. இந்த ஸ்க்ரோட்டமை விட்டு அது அப்படியே வெளியே வருது. அண்ட் ஒவ்வொரு லாபியூல்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸை தான் நம்ம செப்டா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து டோட்டலாக ஒரு
டெஸ்டஸ் அண்ட் டெஸ்டஸோட ஸ்ட்ரக்சர். அண்ட் இந்த டெஸ்டஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்டஸில் இருக்கக்கூடிய இந்த செமினிஃபரஸ் டியூபியூலில் தான் ஸ்பெர்மட்டோசோவா அதாவது ஸ்பெர்ம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆன்டீரியர் பிட்யூட்டரியில் இருக்கக்கூடிய FSH அதாவது ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். நம்ம ஆன்டீரியர் பிட்யூட்டரியில் இருக்கு இல்லையா, இந்த ஹார்மோன் தான் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கான ஸ்டிமுலேஷனை கொடுக்கும். இப்போ அப்படியே இந்த ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சர் பார்த்தலாம். ஒரு மெச்சூரான ஸ்பெர்ம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கிட்ட ஹெட் இருக்கும், பாடி அண்ட் லாங்கான ஒரு விப் லைக் டெய்ல் ஒன்று இருக்கும். ஸோ இந்த டெய்ல் அப்படின்னா வால், அந்த வாலை யூஸ் பண்ணி தான் அது வந்து மொட்டிலிட்டி அதாவது நகரும், அதை யூஸ் பண்ணி தான். இதோட தலை இருக்கு இல்லையா, அதாவது மண்டை ஹெட்டு, அது வந்து ஃபுல்லாகவே எதால் ஃபில்லாக இருக்கும், நிரப்பப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸில் தான் வந்து DNA இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்பெர்மோட ஹெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ரோசோம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த ஆக்ரோசோம் கிட்ட நிறைய என்சைம்ஸ் எல்லாம் இருக்குது. அது எதுக்கு உதவுது அந்த என்சைம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது டேரெக்டாக இங்கேருந்து ட்ராவல் ஆகி ஃபீமேலோட ஓவமை நோக்கி தானே இந்த ஸ்பெர்ம் வந்து போகும். அப்போது இந்த ஸ்பெர்ம் வந்து அந்த ஓவம்குள்ளே என்ட்ரு ஆகணும் இல்லையா, அதுக்காக அந்த ஓவமோட அவுட்டர் லேயரை பிரேக் டவுன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகிற என்சைம் எல்லாத்தையும் வச்சுருக்கக்கூடியது தான் இந்த ஆக்ரோசோம். ஸோ இந்த ஆக்ரோசோம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் இந்த ஓவம் நோக்கி போகக்கூடிய ஸ்பெர்ம் அந்த அவுட்டர் லேயரை பிரேக் பண்ணி ஓவம்குள்ளே இருக்கக்கூடிய ஹாப்ளாய்டு நியூக்ளியஸோட ஒன்று சேர முடியும். அதுக்காக இந்த ஆக்ரோசோம் வந்து யூஸ் ஆகுது. அண்ட் இந்த ஸ்பெர்மோட பாடி பார்த்தீங்க அப்படின்னா அதில் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். இந்த மைட்டோகாண்ட்ரியா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெர்ம் வந்து இங்கேருந்து வேகமாக மூவ் ஆகி போய் ஓவம்குள்ளே போகணும் இல்லையா, அப்படின்னா அது ரொம்ப வேகமாக மூவ் பண்ணணும் இல்லையா. அந்த மூவ்மெண்ட்டுக்கு எது உதவுதுன்னு சொன்னேன், அதோட டெய்ல் வந்து உதவுது. அப்போ அந்த டெய்ல் வந்து நல்லா மூவ் ஆகணும் வேகமாக அப்படின்னா அதுக்கு தேவையான இந்த ஃபியூவல், அதாவது அந்த ஸ்பெர்ம் மூவ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கும். அதுதான் இந்த மைட்டோகாண்ட்ரியாவோட வேலை. இப்போது நார்மலாக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்லோட மைட்டோகாண்ட்ரியாவும் சரி, ஸ்பெர்மில் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாவும் சரி, ரெண்டோட வேலையுமே மோர் ஓவர் சிமிலர் தான். ரெண்டோட வேலையும் என்ன அப்படின்னா எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறது. இப்போ ஸ்பெர்மில் இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா ஸ்பெர்ம் மூவ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்குது. நம்ம செல்லில் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா நம்ம செல் மெட்டபலைஸ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஸ்க்ரோட்டமில் இருக்கக்கூடிய டெஸ்டஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்பெர்ம் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா அங்கே வந்து 3 டிகிரி செல்சியஸ்க்கு பிலோ 1 டெம்பரேச்சர், நம்ம பாடி டெம்பரேச்சரோட கம்மியான ஒரு டெம்பரேச்சர் அங்கே இருந்தால் மட்டும்தான் ஹெல்த்தியான ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இவ்வளோ தான் டோட்டலாக டெஸ்டஸ், அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் அது எப்படி வந்து ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எபிடைடமிஸ். ஸோ எபிடைடமிஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அந்த செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சிங்கிள் டியூபாக ஃபார்ம் ஆகுது. அதுதான் வந்து அந்த எபிடைடமிஸ். ஸோ அது வந்து ஒரு டைட்டான காயில்டு, அதாவது காயில்டு அப்படின்னா சுருண்டு டைட்டான காயில்டு டியூப்ஸாக இருக்கக்கூடியது தான் இந்த எபிடைடமிஸ். இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்பெர்ம் வந்து இந்த செமினிஃபரஸ் டியூபிள்ஸ்குள்ளே ப்ரொடியூஸ் ஆகும்னு சொன்னால் இந்த ஸ்பெர்ம் வந்து எங்கே மெச்சூர் ஆகி ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எபிடைடமிஸில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ மெச்சுரேஷன் அண்ட் ஸ்டோரேஜ் பிளேஸ் இது ரெண்டாவது ஸ்பெர்முக்கு இருக்கக்கூடியது இந்த எபிடைடமிஸ். அண்ட் அதில் இந்த இடம் தான் வந்து ஹெட் ஆஃப் எபிடைடமிஸ், இது வந்து பாடி ஆஃப் எபிடைடமிஸ், அண்ட் இங்கே வந்து கீழே இருக்குது டெய்ல் ஆஃப் எபிடைடமிஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெர்மாட்டிகாட்ஸ். இங்கே இருக்க பாருங்க, இதுதான் ஸ்பெர்மாட்டிகாட்ஸ். இதுதான் அந்த டெஸ்டஸஸ் ப்ரோட்டம்குள்ளே சஸ்பெண்ட் அதாவது மிதக்க வைக்கிறது இந்த ஸ்பெர்மாட்டிகாட்ஸ் தான். அண்ட் இந்த ஒவ்வொரு ஸ்பெர்மாட்டிகாட்ஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா டெஸ்டிகுலர் ஆர்ட்ரி, டெஸ்டிகுலர் வெயின், லிம்ஃபாட்டிக், டிஃப்ரெண்ட் டக்ட், டெஸ்டிகுலர் நர்வ் இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து இந்த கார்டை வந்து ஃபார்ம் பண்ணுது. அந்த ஸ்பெர்முக்கு தேவையான நரிஷ்மெண்ட் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது தான் இந்த ஸ்பெர்மாட்டிகாட். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வேஸ் டிஃபரன்ஸ், அதாவது நம்ம டக்டஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேஸ் டிஃபரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தின்னான டியூப். இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த எபிடைடமிஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்க்ராட்டம்லேருந்து வெளியில் போய் வர ஸ்ட்ரக்சரை வேஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு அங்கேயே சொன்னோன்னா அதுதான் இந்த வேஸ் டிஃபரன்ஸ். ஸோ இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா எபிடைடமிஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரித்ராக்கு போகுது. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இங்கே இருக்க எபிடைடமிஸ் இங்கே இருக்குது, அதோட இந்த வெளியில் வர இந்த டியூபை தான் நம்ம வேஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது பாருங்கள், இங்கேருந்து போய் இது இங்கே செமினல் வெசிகல்லேருந்து இப்படி வந்து எதுக்கு வருது, யுரித்ராக்கு வருது, யுரித்ராலேருந்து அது டைரெக்டாக பெனிஸ்க்கு போகும். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் ஏன் இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெர்ம் எங்கே ப்ரொடியூஸ் ஆகும், நம்மளுடைய டெஸ்டஸில் ப்ரொடியூஸ் ஆகுமா, அதில் இருக்கக்கூடிய செமினிஃபரஸ் டியூபில் அது எங்கே மெச்சூர் ஆகி ஸ்டோர் ஆகும், நம்மளோட எபிடைடமிஸில். அப்போ மெச்சூர் ஆன ஸ்பெர்ம் அங்கே தானே இருக்குது, அப்போ அங்கேருந்து அது வெளியில் வரணும் இல்லையா, அப்போனா எப்படி தான் வரணும், பெனிஸ் வழியாக தான் வரணும். அதனால இந்த எபிடைடமிஸ்லேருந்து வேஸ் டிஃபரன்ஸ் வரும். வேஸ் டிஃபரன்ஸ் எங்கே கனெக்ட் ஆகுதுன்னா யுரித்ரால் ஆகுது, யுரித்ராலேருந்து அது பெனிஸ் வழியாக எஜாக்குலேட் ஆகும். ஸோ வேஸ் டிஃபரன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, மெச்சூரான அந்த ஸ்பெர்மை எபிடைடமிஸில் இருந்து எஜாக்குலேஷனாக அது வெளியில் வர்றது, அந்த ஸ்பெர்ம் எஜாக்குலேட் ஆகிறதுக்காக அந்த ஸ்பெர்மை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது தான் வந்து இந்த வேஸ் டிஃபரன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா செமினல் வெசிக்கல். இதில் இந்த செமினல் வெசிக்கல், ப்ராஸ்டேட் கிளாண்ட், பல்போயுரித்ரல் கிளாண்ட் அப்படின்ற இந்த மூணையுமே நம்ம அக்சசரி கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது துணை சுரப்பி, அதாவது இது வந்து ஹெல்ப் பண்ணுது. அந்த கிளாண்டு தான் இந்த மூணு செமினல் வெசிக்கல், ப்ராஸ்டேட் கிளாண்ட், பல்போயுரித்ரல் கிளாண்ட்.
இந்த மூணுமே என்ன தான் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய அந்த ஸ்பெர்முக்கு ஒரு நரிஷ்மெண்ட், ஒரு வளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு ஃப்ளூயிடை அது வந்து செக்ரீட் பண்ணும். இந்த மூணும் ஒரு விதமான ஃப்ளூயிடை வந்து செக்ரீட் பண்ணுது அந்த ஸ்பெர்ம் வந்து யுரித்ரால நீட்டாக என்ட்ரு ஆகிறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு அதில் நம்ம செமினல் வெசிகல் பற்றி பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் செமினல் வெசிகல். இந்த செமினல் வெசிகல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு இருக்குது பாருங்கள். அது வந்து ஒரு சின்ன ஃபைப்ரோ மஸ்குலர் பவுச். அது பார்த்திங்க அப்படின்னா காலம்னார் எபித்தீலியல் செல்ஸால் லைன் ஆயிருக்கு. அண்ட் பிளேடருக்கு போஸ்டீரியராக இருக்கக்கூடியது தான் இந்த செமினல் வெசிகல். போஸ்டீரியர் அப்படின்னா பின்னாடி. அண்ட் இப்போ இங்கே இருக்கு இல்லையா இந்த செமினல் வெசிகல். ஸோ இது அப்படியே கீழே இதோட எண்டில் பாருங்கள், இது அப்படியே எதுக்கு ஓப்பன் ஆகுதுன்னா ஒரு டக்ட்டுக்கு ஓப்பன் ஆகுது, கீழ் வழியாக வருது இல்லையா, அந்த டக்ட்டை தான் நம்ம எஜாக்குலேட்டரி டக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த செமினல் வெசிகலோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செமினல் வெசிகல் கான்ட்ராக்ட் ஆகும், அதாவது குறுகி ஒரு விஷயத்தை வந்து வெளியே எக்ஸ்பெல், அதாவது வெளியே கொடுக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கிட்ட ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த ஒரு விதமான ஃப்ளூயிட், அந்த ஃப்ளூயிட் தான் நம்ம செமினல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செமினல் வெசிகல் செமினல் ஃப்ளூயிடை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அது குறுகி இந்த செமினல் ஃப்ளூயிடை வந்து எஜாக்குலேஷன் அப்படின்னு சொல்லும்போது அந்த விந்து வெளியேறுது இல்லையா ஸ்பெர்ம், அதை தான் எஜாக்குலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த எஜாக்குலேஷன் நடக்கக்கூடிய அந்த டைமில் அதுக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த செமினல் ஃப்ளூயிடை அந்த செமினல் வெசிகல் குறுகி வெளியே தள்ளுது. ஸோ இப்போ ஃபைனலாக அந்த ஸ்பெர்ம் வெளியே எஜாக்குலேட் ஆகும்போது இந்த எல்லா ஃப்ளூயிடும் சேர்ந்து தான் வெளியே ஆகும். அப்போ அந்த 100% 60% அந்த ஃப்ளூயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செமினல் ஃப்ளூயிடோடையதாக தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி அது எதெல்லாம் வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கிட்ட ஒரு விதமான நியூட்ரிஷன்லாம் இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் ட்ராக்கில் அந்த எக்கை நோக்கி போகுது இல்லையா, அந்த ஸ்பெர்ம் போகிற அந்த ஜேர்னி இருக்கு இல்லையா, அந்த வழிக்கு சப்போர்ட்டுக்கு தேவைப்படுற நியூட்ரிஷனும் இந்த செமினல் வெசிக்கல் செக்ரீட் பண்ணக்கூடிய செமினல் ஃப்ளூயிடில் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எஜாக்குலேட்டரி டக்ட். ஏன்னா இந்த செமினல் வெசிக்கல் வந்து அது எண்டுலேருந்து அது ஒரு டக்ட் தானே ஃபார்ம் ஆகுது, அந்த டக்டை தான் நம்ம எஜாக்குலேட்டரி டக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எஜாக்குலேட்டரி டக்ட் பார்த்திங்க அப்படின்னா இதுவும் 2 டியூபாக பிரியுது பாருங்கள். அந்த செமினல் வெசிகல்லேருந்து வரக்கூடிய அந்த டியூப் வந்து அதோட யூனியன் தான் இந்த எஜாக்குலேட்டரி டக்காக இங்கே ஃபார்ம் ஆகுது. இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இங்கே அந்த டக்டஸ் இருக்கு இல்லையா, அந்த வேஸ் டிஃபரன்ஸ் வருது இல்லையா, அது இங்கே வருது பாருங்கள். அதோட டியூபும் இந்த செமினல் வெசிகலோடைய டியூப், இந்த 2 டியூபும் சேர்ந்து தான் இந்த எஜாக்குலேட்டரி டக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. இங்கேருந்து வேஸ் டிஃபரன்ஸ் வருது, அந்த டிஃபரன்ஸ் டக்ட்டும் இந்த செமினல் வெசிக்கலோடைய அந்த எண்டு பார்ட்டு, இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த எஜாக்குலேட்டரி டக்டை வந்து உருவாக்குது. இது வந்து உருவாகுது, இங்கே வருது. அண்ட் இதுலேயே நம்ம போஸ்ட்ரேட் கிளாண்டோ பார்த்துடலாம். இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த எஜாக்குலேட்டரி டக் இருக்கு இல்லையா, அந்த டக்டை சுற்றி இருக்கக்கூடியது தான் வந்து இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட், அந்த எஜாக்குலேட்டரி டக்கை சுற்றி இருக்கிறது. அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா அந்த யுரித்ராவோட பேஸில் இருக்கும், அந்த பிளாடருக்கு கொஞ்சம் கீழே இருக்கிறது தான் இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட். அண்ட் இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்டோட வேலை என்ன அப்படின்னா, இது சீமன் அப்படின்ற ஒரு லிக்விடை மேக் பண்ணும். அண்ட் அந்த லிக்விட் வந்து ஸ்பெர்ம் செல்ஸோட மிக்சர் எல்லாம் சேர்ந்து தான் இந்த ப்ரோஸ்டேட் ஃப்ளூயிட், அதாவது அந்த சிமன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் அப்படிங்கிறது சிமன் அப்படின்ற ஒரு லிக்விடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணதா. இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மில்கியான ஒரு ஃப்ளூயிடாக இருக்கும், மில்கி அப்பியரன்ஸாக இருக்கும். ஸோ இப்போ இதில் கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சிமன் அப்படிங்கிறதுக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஸ்பெர்ம் செல்ஸ் இருக்கும், ப்ரோஸ்டேட் ஃப்ளூயிட்ஸ் இருக்கும், அப்புறம் செமினல் ஃப்ளூயிட்ஸ் இருக்கும். இத்தனை ஃப்ளூயிடு இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்டுக்குள்ளே எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது, அந்த சிமனில் ஏன் இவ்வளோ இருக்குன்னா நீங்கள் நல்லா யோசிக்கணும். இப்போ நான் சொன்ன பாருங்கள், அதாவது அந்த வேஸ் டிஃபரன்ஸ் வந்து அதுவும் செமினல் வெசிக்கலும் சேர்ந்து தான் இந்த எஜாக்குலேட்டரி டக்கை ஃபார்ம் பண்ணுதா. அந்த எஜாக்குலேட்டரி டக்டை சுற்றி தான் இந்த போஸ்டேட் கிளாண்ட் இருக்குது. அப்போது வேஸ் டிஃபரன்ஸ் எதை கொண்டு வரும், நல்லா யோசிப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த வேஸ் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய எபிடைடமிஸ்லேருந்து என்னத்தை கொண்டு வரும், ஸ்பெர்மை கொண்டு வரும். மெச்சூரான ஸ்பெர்ம் எபிடைடமிஸ்லேருந்து வேஸ் டிஃபரன்ஸ் வழியாக தான் வரும்னு சொன்னா யுரித்ராக்கு போகுமா. ஸோ அப்போ அந்த வேஸ் டிஃபரன்ஸ் வழியாக இங்கே வருது. அப்போ அந்த வேஸ் டிஃபரன்ஸ் வழியாக வந்து இங்கே ஒரு ஸ்பெர்ம் ஸ்மெல் இருக்குது. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய இந்த செமினல் வெசிகல் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, செமினல் ஃப்ளூயிடை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த ஸ்பெர்ம் செல்ஸ், இந்த செமினல் ஃப்ளூயிட், அது போக இந்த எஜாக்குலேட்டரி டக்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் ப்ராஸ்டேட் ஃப்ளூயிட், இது மூணும் சேர்ந்து ஒரு சிமன் அப்படின்ற ஃப்ளூயிட் ஃபார்ம் ஆகுது. அந்த சிமன்ற ஃப்ளூயிட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மில்கி அப்பியரன்ஸில் ரொம்பவே ஒயிட் இன் கலரில் இருக்கும். அண்ட் இந்த சிமன் அப்படின்ற ஃப்ளூயிட் ஸ்லைட்டாக ஆல்கலைன், அதாவது பேஸாக தான் இருக்கும். ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும், ஒரு ப்ரொடெக்டிவ் என்விரான்மெண்ட்டை அந்த ஸ்பெர்முக்கு கொடுக்கும். ஏன்னா நம்மளோட வெஜைனா, அதாவது ஃபீமேலோட வெஜைனாக்கு தானே போகுது. அது அந்த ஃபீமேலோட வெஜைனா பார்த்திங்கன்னா கொஞ்சம் அசிடிக் தன்மையாக இருக்கும். ஸோ அங்கே அதுக்கு ஒரு ப்ரொடெக்டிவான ஒரு என்விரான்மெண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்பெர்முக்கு கொடுக்கறதுக்காக இது கொஞ்சம் ஸ்லைட்டாக ஆல்கலைனாக இருக்குது.
அண்ட் அதே மாதிரி இந்த சிமெண்ட் ஃப்ளூயிடில் கொஞ்சம் கிளாட்டிங் என்சைம் இருக்கும். கிளாட்டிங்னா உரைய வைக்கிற அந்த சில என்சைம்ஸ் இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சிமெனை வெஜைனாக்கு போன உடனே கொஞ்சம் திக்கனாக்கும் அந்த கிளாட்டிங் என்சைம். ஸோ இவ்வளோ தான் ப்ரோஸ்டேட் கிளாண்ட். இது வந்து சிமென் அப்படின்ற ஃப்ளூயிடை மேக் பண்ணுது. அண்ட் அங்கேருந்து வந்த வாஸ் டிஃபரன்ஸ்லேருந்து வந்த ஸ்பெர்ம் செல்ஸ் இங்கே செமினல் வெசிலேருந்து வந்த செமினல் ஃப்ளூயிட் ப்ளஸ் கொஞ்சம் ப்ராஸ்டேட் ஃப்ளூயிட் இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த செமன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பல்போ யூரித்ரல் கிளாண்ட் அப்படின்ற கிளாண்ட் இருக்குது, நான் சொன்னேன் இல்லையா. இதை வந்து நம்ம கவுப்பர்ஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இதுவும் வந்து அந்த ஸ்பெர்முக்கு தேவையான ஒரு விதமான லிக்விடை தான் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். இந்த பல்போ யூரித்ரல் கிளாண்டும் பார்த்திங்க அப்படின்னா 2 ஸ்மாலான ஒரு கிளாண்ட். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா இந்த யூரித்ராவோட சைட்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய கிளாண்ட் தான் பல்போ யூரித்ரல் கிளாண்ட். அதாவது இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டுக்கு கொஞ்சம் கீழே இருக்கும், அதுதான் இந்த கிளாண்டு. இந்த கிளாண்ட் பார்த்திங்க அப்படின்னா இதுவும் ஒரு விதமான ஃப்ளூயிடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கிளியராக, அதாவது பார்க்கவே ரொம்ப கிளியராக இருக்கும், ரொம்ப ஒரு ஸ்லிப்பரி, அதாவது ஒரு வழவழுப்பு தன்மையை கொண்டிருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஃப்ளூயிடை இந்த பல்போ யூரித்ரல் கிளாண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இது டைரெக்டாக எங்கே போய் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பல்போ யூரித்ரல் கிளாண்டில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இந்த கிளியரான ஸ்லிப்பரி ஃப்ளூயிட் டைரெக்டாகவே யூரித்ராக்கு போயிடும். ஸோ நம்ம பார்ப்போம் யூரித்ரான்னு என்ன, பெனிஸ்னால் என்னென்னு பார்ப்போம். பெனிஸ் அப்படிங்கிறது வழியாக தான் லாஸ்ட்டாக அந்த ஸ்பெர்ம் வந்து வெளியே போகும். அந்த யூரித்ரா வழியாக வந்து தான் வெளியே போகணும். அதனால தான் யூரித்ரா அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த யூரித்ராலே டேரெக்டாக இந்த பல்போ யூரித்ரல் கிளாண்ட் அது செக்ரேட் பண்ணக்கூடிய அந்த ஃப்ளூயிடை ஓப்பன், அதாவது எம்டி பண்ணிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா யூரித்ரா. இந்த யூரித்ரா பார்த்திங்க அப்படின்னா மெயிலில் இருக்கக்கூடிய யூரித்ரா தான் ஒரு காமனான பாத்வே 2 விஷயத்துக்கு. எதுக்கு அப்படின்னா யூரினும் யூரித்ரா வழியாக தான் ஃப்ளோ ஆகும். இந்த சிமென் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் யூரித்ரா வழியாக தான் ஃப்ளோ ஆகும். இது 2க்குமே ஒரு பொதுவான பாதை, அதாவது காமன் பாத்வே அப்படின்னு சொல்லுவோம். பொதுவான பாதையாக இருக்கக்கூடியது மெயிலில் பார்த்திங்க அப்படின்னா இது யூரித்ரா தான். அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 19 to 20 சென்டிமீட்டர் லாங் இருக்கும் அந்த யூரித்ரா அப்படிங்கிறது. அதில் ஒரு 3 பார்ட் இருக்குது. என்னென்ன அப்படின்னா ப்ரோஸ்டாட்டிக் யூரித்ரா, மெம்பரேனியஸ் யூரித்ரா, ஸ்பாஞ்சியோஸ் ஆர் பெனல் யூரித்ரா அப்படின்னு 3 பார்ட் இருக்குது இந்த யூரித்ராவில். அண்ட் இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் இந்த யூரித்ரா. இந்த யூரித்ரா பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரோஸ்டேட் கிளாண்ட் வழியாக பாஸ் ஆகும். பாஸ் ஆகி என்ன பண்ணும், அப்படியே போய் நம்மளோட பெனிஸோடைய அந்த பல்ப் ஆஃப் பெனிஸில் போய் முடியும். அதுதான் வந்து இந்த யூரித்ரா. அண்ட் இந்த யூரித்ராவில் பார்த்திங்க அப்படின்னா 2 ஸ்பின்டர்ஸ் இருக்குது. ஒன்று இன்டர்னல் ஸ்பின்டர், இன்னொன்று எக்ஸ்டர்னல் ஸ்பின்டர். இந்த இன்டர்னல் யூரித்ரல் ஸ்பின்டர் அண்ட் எக்ஸ்டர்னல் யூரித்ரல் ஸ்பின்டர் இது 2மே அந்த யூரினோட ஃப்ளோவை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இதில் இந்த இன்டர்னல் யூரித்ரல் ஸ்பின்டர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இன்வாலண்டரியாக வேலை செய்யும். அதாவது அந்த பிளேடரில் நம்ம யூரினரி சிஸ்டம்லேருந்து யூரினெல்லாம் வேஸ்ட் எல்லாம் யூரினாக கன்வெர்ட் ஆகி பிளேடரில் வந்து நிற்குமா, அந்த பிளேடர்லேருந்து யூரித்ராக்கு வரும் இல்லையா, அது வந்து இன்வாலண்டரி கண்ட்ரோல். ஏன்னா பிளேடரில் ஸ்டோர் ஆகி ஃபஸ்ட்டு இன்டர்னல் யூரித்ரல் ஸ்பின்டர் வழியாக வரும். அதுக்கப்புறமா எக்ஸ்டர்னல் யூரித்ரல் ஸ்பின்டர் வழியாக வாலண்டியராக வெளியில் போகும். அதாவது இன்டர்னல் யூரித்ரல் ஸ்பின்டர் அப்படிங்கிறது இன்வாலண்டரியான கண்ட்ரோலை கொடுக்கும். எப்போனா பிளேடர்லேருந்து யூரித்ராக்கு அந்த யூரின் ஃப்ளோ வரத்துக்கு. எக்ஸ்டர்னல் யூரித்ரல் ஸ்பின்டர் பார்த்திங்க அப்படின்னா வாலண்டியர் கண்ட்ரோல், அதாவது வாலண்டியராக பண்ணுற கண்ட்ரோல். நம்மளுடைய பிளேடர்லேருந்து யூரித்ராக்கு அந்த யூரின் ஃப்ளோ வந்து வர்றது, அந்த வேலையை தான் இந்த யூரித்ரல் ஸ்பின்டர்ஸ் வந்து பார்க்குது. ஓகே, லாஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பெனிஸ். அண்ட் இந்த பெனிஸில் பார்த்திங்க அப்படின்னா ரூட் அண்ட் பாடி இது 2மே இருக்கும். ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், இதுதான் வந்து பெனிஸ். ஸோ இந்த பெனிஸ் பார்த்திங்க அப்படின்னா எஜாக்குலேஷன், அதாவது அந்த விந்தணு வெளியே ஏறுறதுக்கு உதவக்கூடியது தான் வந்து இந்த பெனிஸ். அண்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா ரிச்சான பிளட் சப்ளை இருக்கும், நிறைய பிளட் சப்ளை இருக்கும் இதில். ஆனால் இது ரொம்பவே கொஞ்சம் டைட்டாக எரெக்டாக ரிஜிடாக இருக்கக்கூடியது இந்த பெனிஸ். ஓகே, இப்போ ஃபைனலாக எஜாக்குலேஷன் பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த எஜாக்குலேஷன் ப்ராசஸை சொல்லும்போது உங்களுக்கு கட் அண்ட் கிளியராக எல்லாமே புரிஞ்சிடும். ஸோ நல்லா பாருங்கள். ஸோ எஜாக்குலேஷன் அப்படிங்கிறது அந்த விந்தணு எப்படி வெளியேறுது அப்படிங்கிறது. ஸோ இது எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே வெளியேறும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெனிஸில் வெளியேறும். ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஸ்பெர்மட்டோசோவா வந்து எபிடைடமிஸ்லேருந்து வெளியில் வரும். ஸோ எபிடைடமிஸ் அப்படிங்கிறது என்ன, நம்மளோட டெஸ்டிஸை சுற்றி இருக்கக்கூடியது. அண்ட் டெஸ்டிஸில் தான் வந்து ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அங்கே ப்ரொடியூஸ் ஆகி அது எபிடைடமிஸ்க்கு வரும். எபிடைடமிஸில் அது மெச்சூர் ஆகும். மெச்சூர் ஆனதுக்கு அப்புறமா அது அங்கேருந்து எப்படி வெளியில் வரும் அப்படின்னா இங்கே டிஃப்ரெண்ட் டக்ட்டுன்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, இங்கே இருப்பாருங்க. இந்த டிஃப்ரெண்ட் டக் வழியாக அந்த எபிடைடமிஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெர்மட்டோசோவா வரும். அண்ட் டிஃப்ரெண்ட் டக்லேருந்து எங்கே வருது, செமினல் வெசிகலாக. அதுக்கு கீழே என்ன இருக்குது, எஜாக்குலேட்டரி டக். அந்த எஜாக்குலேட்டரி டக்குக்கு வந்து அங்கேருந்து யூரித்ராக்கு வந்து யூரித்ராலேருந்து பெனிஸ்க்கு போய் அது வழியாக எஜாக்குலேட் ஆகுது. ஸோ இப்படி தான் எஜாக்குலேஷன் வந்து நடக்குது. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த சிமன் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி வந்து வெளியில் ப்ராப் ஆகுது, அதாவது வெளியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிதமிக்கல் கான்ட்ராக்ஷன் ஆஃப் தி ஸ்மூத் மசில்ஸ் இன் தி வால்ஸ் ஆஃப் தி டிஃப்ரெண்ட் டக்ட். எப்படின்னா இந்த சிம்மன்றது என்னது, இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் வழியாக வரக்கூடிய ஒரு ஃப்ளூயிட். அதில் என்ன இருக்கும், ஸ்பெர்ம் செல்ஸ் இருக்கும்,
ப்ராஸ்டேட் ஃப்ளூயிட் இருக்கும், செமினல் வெசிகளோட ஃப்ளூயிட் இருக்கும் இல்லையா. ஸோ அங்கே என்ன தான் இருக்கும், இந்த செமினல் வெசிகளும் இந்த வாஸ் டிஃபரன்ஸ் இது ரெண்டும் சேர்ந்து தான் எஜாகுலேட்டரி டக்டை ஃபார்ம் பண்ணுமா. அப்போது இந்த டிஃப்ரெண்ட் டக்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மூத் மசிலில் ஒரு கான்ட்ராக்ஷன் ஏற்படும், ரிதமிக்கல் கான்ட்ராக்ஷன். ரிதமிக்கல் கான்ட்ராக்ஷன் அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு கான்ட்ராக்ஷன், அதாவது கான்ட்ராக்ஷனாக குறுகிறது. ஸோ அந்த வாஸ் டிஃபரன்ஸில் ஒரு குறுக்கம் ஏற்படும், ரிதமிக்கலாக ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த செமன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்போது. அந்த மஸ்குலர் கான்ட்ராக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னா சிம்பத்தட்டிக்கலாக நடக்குது. அதாவது நர்வ் சப்ளையில் சிம்பத்திரிக் பேராசிம்பத்திரிக் ரெண்டு இருக்குது. பேராசிம்பத்திரிக் மோஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராசஸை ஸ்லோ டவுன் பண்ணுறதா இருக்கும். சிம்பத்தட்டிக் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராசஸை நடத்துறதுக்கான ஒரு நர்வ் சப்ளையை கொடுக்கக்கூடியது. ஸோ இங்கே என்ன நடக்குது, அந்த ப்ராப்பர் ஆகுது செமனுங்கிறதுனால இங்கே அது வந்து சிம்பத்தட்டிக்கலி மீடியேட் ஆகக்கூடியது. அண்ட் அதே நேரத்தில் இந்த செமினல் வெசிக்கல் அண்ட் ப்ராஸ்டேட் கிளாண்டில் இருக்கக்கூடிய மசில்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே இருக்க வால்லையும் மசில்ஸ் இருக்கும், அந்த மசிலும் வந்து கான்ட்ராக்ட் ஆகும், அதாவது குறுகும். அது குறுகும் போது என்ன ஆகுது அப்படின்னா அதுக்கிட்ட இருக்கக்கூடிய ஃப்ளூயிடை அது ஜெனிட்டல் டக்ட்டுக்கு பாஸ் பண்ணுது. செமினல் வெசிக்கலில் செமினல் ஃப்ளூயிட் இருக்கும், ப்ராஸ்டேட் கிளாண்டில் ப்ராஸ்டேட் ஃப்ளூயிட் இருக்குமா, இது ரெண்டையும் அது கொடுக்கணும் இல்லையா. அதுக்காக அதில் இருக்கக்கூடிய வாலும் கான்ட்ராக்ட் ஆகும், கான்ட்ராக்ட் ஆகும்போது அதில் இருக்க ஃப்ளூயிடும் வந்து பாஸ் ஆகும் நம்மளோட ஜெனிட்டல் டக்ட் வழியாக, அதாவது இந்த பிறப்புறுப்பு வழியாக. ஸோ இப்போ இந்த கான்ட்ராக்ஷன் இருக்குல்லையா, இந்த கான்ட்ராக்ஷன் நடக்கணும் ஒரு ஃபோர்ஸ் வந்து நடக்கணும். ஸோ இந்த ஃபோர்ஸ்டான ஒரு கான்ட்ராக்ஷன் உருவான உடனே என்னாகும் அப்படின்னா மொத்தமாக இந்த வந்த ஸ்பெர்ம் செல்ஸை, செமினல் ஃப்ளூயிடு, ப்ராஸ்டேட் ஃப்ளூயிட், செமன் இதெல்லாம் சேர்ந்து ஒன்றா கலந்து எக்ஸ்டர்னல் யூரித்ரல் ஸ்பிரிண்டர் பார்த்தோம் இல்லையா, அதாவது வெளியில் அந்த எக்ஸ்டர்னல் ஸ்பிரிண்டர் வழியாக தான் வெளியில் வரும், அது வழியாக பாஸ் ஆகி வெளியில் வந்துடும் இந்த செமன், அது வழியாக இந்த ஸ்பெர்ம் வந்து வெளியில் வரும். அப்போ அந்த வெளியில் வந்த ஸ்பெர்ம் பார்த்திங்க அப்படின்னா 10% தான் ஃபைனலான எஜாக்குலேஷன் அதில் இருக்கும். ஸோ மீதி இருக்க 90% என்ன தான் இருக்குன்னா செமினலும் ப்ராஸ்டேட் ஃப்ளூயிட் இது ரெண்டும் தான் மோராக இருக்கும். ஸோ வரக்கூடிய அந்த ஸ்பெர்மில் இந்த செமினல் ஃப்ளூயிட், ப்ராஸ்டேட் ஃப்ளூயிட் இது எல்லாமே வந்து ஆட் ஆகிருக்கும். எப்படி ஆட் ஆச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம் அந்த எஜாக்குலேஷன் வழியாக வந்து. அண்ட் அதே மாதிரி ஒரு விதமான மியூக்கஸும் அந்த யூரித்ராவில் வந்து செக்ரேட் ஆகும். ஸோ நார்மலாக ஒரு தடவை எஜாக்குலேட் ஆகும்போது அந்த பிறப்புறுப்பு வழியாக ஒரு தடவை அந்த ஸ்பெர்ம் வெளியில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா 2லேருந்து 5 ml ஆஃப் சிமன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் நார்மலாக. அண்ட் 40லேருந்து 100 மில்லியன் ஸ்பெர்மட்டோசோவா 1 ml இருக்கும். 2லேருந்து 5 ml ப்ரொடியூஸ் ஆகும். அதில் 1 ml மட்டுமே பார்த்தீங்கன்னா 40லேருந்து 100 மில்லியன் ஸ்பெர்மட்டோசோவா அதாவது ஸ்பெர்ம்ஸ் வந்து அதில் இருக்கும். ஸோ இது எப்போ அப்படின்னா அந்த பெனிஸ் வழியாக ஸ்பெர்ம் வெளியில் வந்தால் அது எவ்வளோ ml வரும், அதில் எவ்வளோ ஸ்பெர்ம் இருக்கும் அப்படின்றது. இப்போ இது வெளியில் வரலை, எஜாக்குலேட் ஆகலை, அதாவது எஜாக்குலேட் ஆகுதோ ஆகலையோ ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு தடவையும். புரியுதா? எஜாக்குலேட் ஆச்சுன்னா யூஸ் ஆகும், இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா இப்போ எஜாக்குலேட் ஆகலை, ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு ஆனால் எஜாக்குலேட் ஆகலை அப்படின்னா அந்த ஸ்பெர்ம் அதோட ஃபர்டிலிட்டி தன்மையை லூஸ் பண்ணும். ஏன்னா அந்த ஸ்பெர்ம் வந்து யூஸ் பண்ணலைல்ல, அதனால அதோடைய அந்த நகரும் தன்மை, அந்த ஹெல்த்தி இது எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ ரொம்ப மாதம் ஆன உடனே அது எல்லாமே குறைஞ்சி போயிடும் இல்லையா. குறைஞ்சதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த எபிடைடமிஸில் தான் அது மெச்சூர் ஆகி ஸ்டோர் ஆகும். அந்த எபிடைடமிஸாலேயே அது திருப்பி ரீஅப்சார்ப் பண்ணப்படும் அந்த ஸ்பெர்ம் வந்து எஜாக்குலேட் ஆகலை அப்படின்னா. அப்போது இந்த ஸ்பெர்ம் எப்போருந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தான் நம்ம பியூபர்ட்டி இன் த மேல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஆண்களின் பருவமடைதல், அதை தான் நம்ம பியூபர்ட்டி இன் மேல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்போ இந்த பியூபர்ட்டி நடக்குதோ அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸ்லாம் ஸ்பெர்ம்லாம் உருவாகும் டெஸ்டஸ்லேருந்து. அது பார்த்திங்க அப்படின்னா 10லேருந்து 14 வயசுக்குள்ளே மோரோவர் அதுக்குள்ளேயே மேல் வந்து பியூபர்ட்டி ஆகிடுவாங்க. அப்போ அந்த பியூபர்ட்டி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட பிட்யூட்டரி கிளாண்டில் இருக்கு இல்லையா, அந்த கிளாண்டில் இருக்கக்கூடிய இந்த லியூட்டினைசிங் ஹார்மோன் இருக்கும். அந்த ஆன்டீரியர் லோபில், பிட்யூட்டரி கிளாண்டோட ஆன்டீரியர் லோபில் லியூட்டினைசிங் ஹார்மோன் அப்படின்ற ஹார்மோன் இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம இன்டர்ஸ்டீஷியல் செல்ஸ் பார்த்தோம் இல்லையா, நம்மளோட டெஸ்டஸில் பார்த்தோம் இல்லையா, அந்த இன்டர்ஸ்டீஷியல் செல்ஸ் ஆஃப் தி டெஸ்டஸை டெஸ்டாஸ்டெரானை ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண வைக்கும் இந்த லியூட்டினைசிங் ஹார்மோன் அப்படிங்கிறது. அண்ட் இந்த டெஸ்டாஸ்டெரான் அப்படின்ற இந்த ஹார்மோன் தான் அந்த ஒரு மேலோட ஒரு ஆணோட உடம்புல செக்ஷுவல் மெச்சூரிட்டிக்கு தேவையான எல்லா டெவலப்மெண்ட், வளர்ப்பு, க்ரோத் இது எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஹார்மோன் இந்த டெஸ்டாஸ்டெரான். அது எப்போனா மேல் வந்து பியூபர்ட்டி ஆகும்போது இதெல்லாமே நடக்கும். ஸோ எந்த விதமான சேஞ்செல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசில் இருக்கு இல்லையா அதெல்லாம் க்ரோத் ஆகும். அப்புறம் அதாவது ஹைட்டு, வெயிட் இது எல்லாமே கொஞ்சம் ஏறுறதை நம்ம பார்க்கலாம். அண்ட் நம்மளோட லாரிங்ஸ் இருக்கு இல்லையா, மேலோட லாரிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒரு என்லார்ஜ்மெண்ட் இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா அந்த வாய்ஸ் வந்து கொஞ்சம் கணீர்னு இருக்கும், கொஞ்சம் டீப்பனாக, கொஞ்சம் ஒரு நல்லா ஒரு மேலோட வாய்ஸை நம்ம அப்போ உணரலாம். நல்லா கனமாக டீப்பனிங்காக இருக்கும் அந்த வாய்ஸ். ஏன்னா லாரிங்ஸ் வந்து என்லார்ஜ் ஆகும் எப்போனா பியூபர்ட்டி ஆகும்போது. ஹேர் க்ரோத் இருக்குது செஸ்ட்டில், அப்டோமெனில், இங்கெல்லாம் பியூபஸ் இந்த இடத்துலலாம் க்ரோத் ஆஃப் ஹேர் இருக்கும். அப்புறம் பெனிஸ், ஸ்க்ரோட்டம், ப்ரோஸ்டேட் கிளாண்ட் இதோட என்லார்ஜ்மெண்ட் எல்லாமே நடக்கும்.
நம்ம செமினிஃபரஸ் டியூபியூல் பார்த்தோம் இல்லையா டெஸ்டிஸில், அது எல்லாமே மெச்சூர் ஆகி ஸ்பெர்மடோசோவா ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னா அது மெச்சூர் ஆகி ஸ்பெர்மடோசோவா ப்ரொடியூஸ் ஆனால் தானே ஸ்பெர்ம் வரும். அது எப்போ தான் நடக்கும்? எப்பயுமேலாம் நடக்காது. அந்த மேல் வந்து எப்போ பியூபர்ட்டி ஆகுறாங்களோ அதுக்கு அப்புறத்தில் தான் இந்த எல்லா சேஞ்சும் நடந்து ஒரு ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்புறம் ஸ்கின் திக்கன் ஆகுறது, கொஞ்சம் ஆயிலி ஆகுறது, இது எல்லாமே நடக்கும் எப்போனா மேல் வந்து பியூபர்ட்டி ஆகும்போது. அண்ட் மேல் பியூபர்ட்டி ஆனதுக்கப்புறமா தான் ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே வியூவர்ஸ், இவ்வளோ தான் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னா என்ன, அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, அண்ட் என்னென்ன ஆர்கன்லாம் அந்த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அண்ட் எல்லா ஆர்கனும் சேர்ந்து வேலை செஞ்சு ஒரு மேல் கேமெட், அதாவது ஸ்பெர்ம் ஆர் ஸ்பெர்மடோசோவா வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது, அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அண்ட் அது எங்கெங்கெல்லாம் லொக்கேட் ஆகிருக்கு அந்த ஆர்கன் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம். அண்ட் இந்த ஸ்பெர்மோட ப்ரொடக்ஷன் மேலில் பியூபர்ட்டி ஆனதுக்கப்புறம் தான் நடக்கும். ஸோ பியூபர்ட்டி ஆகும்போது மேலில் என்னென்ன விதமான சேஞ்சஸ்லாம் நடக்கும் அப்படிங்கிற எல்லாத்த பற்றி பார்த்துட்டோம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இதுக்கப்புறம் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.